Describe the conformers of N-butane. Okay, first butane எழுதிக்கலாம். meth, eth, prop and but. Okay, so எல்லாத்துலயுமே ஹைட்ரஜனை போட்டு ஒரு கார்பனை சுத்தி 4 பாண்ட் இருக்கணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது நியூமேன் ப்ரொஜெக்ஷனை வச்சு தான் போடுவோம். ஸோ நியூமேன் போடுறதுக்கு ஸோ 2 கார்பனை இந்த மிட்ல உள்ள 2 கார்பனை 1 and 2 நம்பர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன் இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் கார்பனை ஒரு பாயிண்டா எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன்ல என்னெல்லாம் இருக்கு? CH3 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கார்பனை சுத்தி என்ன பாண்ட்லாம் இருக்குன்னு பாருங்க. ஒரு CH3 இருக்குது. ஸோ இந்த CH3 இருக்கு. அதுக்கப்புறமா 2 ஹைட்ரஜன் இருக்கு இந்த கார்பனை சுத்தி, அப்படிதானா? ஸோ அப்புறம் 2 ஹைட்ரஜன். ஸோ இந்த கார்பனை நான் ஒரு டாட்டா எடுத்திருக்கேன். ரைட்டா? செகண்ட் கார்பன் வந்து பின்னாடி. ஸோ இந்த கார்பன் அப்படியே கனெக்ட் ஆகி பின்னாடி கனெக்ட் ஆகுது. அதுக்கு நம்ம கனெக்ஷன் போட்டு, கனெக்ஷன் எதுவும் தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு ரவுண்டா இந்த செகண்ட் கார்பனை ஒரு ரவுண்டா அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த செகண்ட் கார்பன்லயும் என்ன இருக்கு? ஒரு CH3 இருக்கு, அப்புறம் 2 H2 இருக்கு. ஸோ மேல வந்து CH3 போட்டுக்கிறேன், அப்புறம் 2 H2 போட்டுக்கிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் நியூமேன் வரைஞ்சுக்கோல, இது என்னதுன்னா ஃபுல்லி எக்லிப்ஸ்ட். ஸோ எக்லிப்ஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ இந்த 2 குரூப்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த 2 குரூப்ஸும் பக்கத்துல மீட் பண்ணிட்டு ரொம்ப லைக் இந்த 2 குரூப்ஸ்க்கு நடுவில் டைஹீட்ரல் ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னா 0 டிகிரி. ஸோ டைஹீட்ரல் ஆங்கிள் அப்படின்னா என்னது அப்படின்னா எப்படி நீங்க அசியூம் பண்ணோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கிறதுலே ஹையஸ்ட் அட்டாமிக் நம்பர் எதுக்கு இருக்கு? கார்பனுக்கு தானே. ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன்ல 2 ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்கு, அப்புறம் ஒரு கார்பன் அட்டாச் ஆயிருக்கு, அப்படிதானா? ஸோ யாருக்கு அதிக அட்டாமிக் நம்பர்? கார்பனுக்கு. ஸோ அதே மாதிரி செகண்ட் கார்பன் இந்த ரவுண்ட்ல யாருக்கு அதிக அட்டாமிக் நம்பர்? அதே மாதிரி CH3க்கு. ஸோ 2 கார்பன்லயும் ஹை அட்டாமிக் நம்பர் குரூப்ஸை நீங்க எடுத்துட்டு அந்த 2க்கும் நடுவில் உள்ள ஆங்கிள் பாத்தீங்கன்னா டைஹீட்ரல் ஆங்கிள். ஓகேவா? ஸோ இதுல இது என்னது? ஃபுல்லி எக்லிப்ஸ், அதாவது 0 டிகிரி. ரொம்ப கிளாஷிங் இருக்கும். ஸோ டார்சியோனல் ஸ்ட்ரெயின், பிட்சர் ஸ்ட்ரெயின் அப்படின்னா என்னது? பக்கத்துல இருக்கிறதுனால ஸ்டெரிக் ஸ்ட்ரெயின், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து ஒரு 60 டிகிரி ரொட்டேட் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் கார்பனை அப்படியே வச்சுக்கோங்க எப்பவுமே. ஸோ மோஸ்டா ஏதாச்சும் ஒன்று அப்படியே ஃபிக்ஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ பேசிக்கலி ஃபர்ஸ்ட் இதை வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணா பெட்டர். ஸோ செகண்ட் இது மட்டும் 60 டிகிரி நவுண்ட் இருக்கு. ஓகே, 60 டிகிரி நவுண்டுச்சு. இப்போ பாருங்க டைஹீட்ரல் ஆங்கிள் இந்த CH3க்கும் இந்த CH3க்கும் நடுவுல தான் நீங்க டைஹீட்ரல் ஆங்கிள் பார்க்கணும். இது எவ்வளோ டிகிரி? 60 டிகிரி. ஓகேவா? இது என்னதுன்னா ஸ்டாகர்டுக்கு வந்துச்சு. ஸ்டாகர்ட் அப்படின்னா கொஞ்சம் எல்லா ஸ்பேஸ் விட்டு நீட்டா அரேஞ்ச் ஆகி இருக்கிறது மாதிரி. ஓகே, ஸோ இந்த ஸ்டாகர்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா காஷே அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸ்டாகர்ட்ல இது காஷே. காஷே அப்படின்னா எதுக்குன்னா இந்த 1 ஸோ CH3 1 and 2. ஸோ இந்த 2 பக்கத்துல கொஞ்சம் 60 டிகிரி ஆங்கிள் இருக்குல்ல, ஸோ 60 டிகிரில இருக்கிறதுனால இது காஷே, இதுக்கு நேம் இது. ஓகே, ஸோ கன்சிடர் இன்னொரு 60 டிகிரி நீங்க ரொட்டேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? ஸோ இந்த இது வந்து திரும்ப இங்க வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை நான் மூவே பண்ணல, ஸோ அப்படியே வச்சுக்கிறேன். செகண்ட் இதை நான் இங்க 60 டிகிரினா இன்னொன்னு இல்ல இங்க வந்துடும். ஸோ இப்போ இது அகைன் என்னது? எக்லிப்ஸ்ட் ஆயிடுச்சு, அப்படிதானே? பட் தென் இதுக்கு பேர் என்ன? ஹாஃப் எக்லிப்ஸ்ட். ரைட்டா? இதுக்கு பேர் என்னது? ஹாஃப் எக்லிப்ஸ். லைக் ஃபுல்லி எக்லிப்ஸ்ட்னா என்னதுன்னா CH3 பக்கத்துல இருந்துச்சுன்னா ஃபுல்லி எக்லிப்ஸ். இதுல பாருங்க Hம் CH3யும் பக்கத்துல இருக்குது, கொஞ்சம் ஸ்டெரிக் ரிப்பல்ஷன் கம்மியா இருக்கும். ஸோ இது என்னதுன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னா ஹாஃப் எக்லிப்ஸ்ட்னு சொல்லிக்கலாம். ஓகே, கன்சிடர் அகைன் ஒரு 60 டிகிரி ரொட்டேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஃபர்ஸ்ட் இதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். CH3 H and H. இப்போ இந்த செகண்ட் இதை நான் 60 டிகிரி ரொட்டேட் பண்றதுல அது என்ன வந்து CH3 இப்படி அப்படியே ஆப்போசிட்டுக்கு வந்துடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த கேஸ்ல இந்த இடத்துல H வரும், அப்படிதானா? ஸோ இந்த இடத்துல H தான் வரும். ரைட்டா? ஸோ இப்போ இதுல டைஹீட்ரல் ஆங்கிள் பாருங்க, மேல உள்ள கார்பனுக்கும் 2க்கும் இடையில எவ்வளவு டிகிரி இருக்கு? 180 டிகிரி டைஹீட்ரல் ஆங்கிள். இதுல இந்த பர்டிகுலர் ஹாஃப் எக்லிப்ஸ்ல 2க்கும் நடுவுல 120 டிகிரி. ஸோ இந்த பர்டிகுலர் 180 கம்ப்ளீட்டா ஆன்டி. ஸோ ஆன்டினா ஆப்போசிட்ல இருக்குது. இது வந்து ஸ்டாகர்ட் தான். ஸ்டாகர்ட் பட் தென் ஆன்டி. ஸ்டாகர்ட் காஷே பார்த்தோம்ல, அதே மாதிரி இதுதான் கம்ப்ளீட்லி ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர். பிகாஸ் சிமிலர் குரூப்ஸ் வந்து பக்கத்துல இருக்கிறத விட ஆப்போசிட்ல இருந்துச்சுன்னா பெட்டர் ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஓகே, கன்சிடர் இது அகெயின் ரொட்டேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அகெயின் ரொட்டேட் ஆகுது, என்ன ரிப்பீட்டட் ஸ்ட்ரக்சர்ஸ் வரும். ஓகேவா? ஸோ என்ன ஆகும் பாருங்க, திரும்ப CH3 இங்க போகும். அகைன் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க? ஹாஃப் எக்லிப்ஸ்ட். ரைட்டா? ஸோ திரும்ப நீங்க ரொட்டேட் பண்ணி பாருங்களேன். திரும்ப ஃபர்ஸ்ட் இதை அப்படியே வச்சுட்டு
திரும்ப ரொட்டேட் பண்ணுங்க. ஸோ அகைன் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? திரும்ப காஷே கிடைக்கும். காஷே ஸ்டாகர் பார்த்தோம்ல, அகைன் காஷே கிடைக்கும். திரும்ப ரொட்டேட் பண்ணீங்கன்னா அகைன் என்ன ஆயிரும்? அப்படியே ஃபுல்லி எக்லிப்ஸ்டுக்கு போயிடும். ஓகேவா? ஸோ இது ஒரு சைக்கிள் மாதிரி ரிப்பீட். இதெல்லாம் கன்ஃபர்மேஷன்ஸ் சொல்லுவோம். இதெல்லாம் ஐடென்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் தான். எல்லாம் ஒரே ஸ்ட்ரக்சர்ஸ் தான், ஐடென்டிக்கல் கன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ சிங்கிள் பாண்டை சுத்தி ரொட்டேட் பண்றது. ஓகே, ஸோ இதோட எனர்ஜி ஆர்டர் எப்படி இருக்கும்னா, ஸோ ஒரு எனர்ஜி ஆர்டருக்கு இப்படி ஒரு கிராஃப் மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இதுல எனர்ஜின்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 0 டிகிரி, அப்புறமா 60 டிகிரி, அப்புறமா 120 டிகிரி, 6th டேபிள் ரைட்டா, 180 டிகிரி, அதுக்கப்புறமா 240, அப்புறமா 300, அதுக்கப்புறமா 360. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் நம்ம? ஃபுல்லி எக்லிப்ஸ்ட் ரைட்டா. ஃபுல்லி எக்லிப்ஸ் தான் இருக்கிறதுலேயே ஹை எனர்ஜி. ஓகே, ஸோ ஃபுல்லி எக்லிப்ஸ்ட் இப்படி எழுதிக்கிறேன். ஸ்ட்ரக்சர் வரையில ஜஸ்ட் ஃபுல்லி எக்லிப்ஸ்ட்னு எழுதிக்கிறேன். ஸோ இருக்கிறதுலே ஹை எனர்ஜி. ஹை எனர்ஜினா இருக்கிறதுலே அன்ஸ்டேபிள். ஓகே, ஹையர் இஸ் த எனர்ஜி, லெஸர் இஸ் த ஸ்டெபிலிட்டி. ஃபுல்லி எக்லிப்ஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? ஸ்டாகர்ட் இன் காஷே. அது கொஞ்சம் ஸ்டேபிள் தான். ஓகே, ஸோ கீழே வருது, லைட்டா கீழே, ரொம்ப ஸ்டேபிள் கிடையாது. ஸோ லைட்டா மேல இருக்கிற மாதிரி. ஓகே, ஸோ இந்த பொசிஷன்ல என்ன இருக்கு? காஷேன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது செகண்ட் ஸ்ட்ரக்சர். அடுத்து என்ன வருது உங்களுக்கு? அடுத்து ஹாஃப் எக்லிப்ஸ். அது அகைன் கொஞ்சம் அன்ஸ்டேபிள் தான். ஸோ அகைன் கொஞ்சம் லைட்டா மேல போகுது. ஓகே, ஸோ கொஞ்சம் இது வந்து என்னது? ஹாஃப் எக்லிப்ஸ்ட் ரைட்டா, ஹாஃப் எக்லிப்ஸ். அடுத்துதான் என்னதுன்னா கம்ப்ளீட்லி ஸ்டேபிள். 180 டிகிரி பார்த்தோம்ல, ஆன்டி, கம்ப்ளீட்லி ஸ்டேபிள். திரும்ப ஆன்டிக்கு அப்புறம் திரும்ப அது ஹாஃப் எக்லிப்ஸ்டுக்கே போகும். திரும்ப ஹாஃப் எக்லிப்ஸ்ல போயிட்டு திரும்ப காஷேக்கே போகும். திரும்ப என்ன போகும்? ஃபுல்லி எக்லிப்ஸ்ட். சாரி. ஸோ இப்படி அப்புறம் திரும்ப இப்படியே போகும். ஸோ இந்த இடத்துல ஹாஃப் எக்லிப்ஸ்ட், அதுக்கப்புறமா இந்த இடத்துல காஷே, இப்படி ஒரு சைக்கிள் மாதிரி இருக்கும். அப்புறம் இங்க வந்து ஃபுல்லி எக்லிப்ஸ். இதோட எனர்ஜி டிஃபரன்ஸ், எனர்ஜி வேல்யூஸ் தான் இருக்குது. பட் நீங்க அதை மெமரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த ஃபுல்லி எக்லிப்ஸ்டுக்கு எனர்ஜி கொஞ்சம் அரௌண்ட் 4.5 கிலோ கேலரிஸ் மேல இருக்கும். ஸோ இங்க வந்து இந்த ஸ்பேஸ் வந்து அரௌண்ட் 0.9 கிலோ கேலரிஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் ஸ்பேஸ் வந்து ஸோ 4.5 ஓட கொஞ்சம் கம்மி, 3.8 கிலோ கேலரிஸ் கொஞ்சம் மேல. ஸோ இது ஆன்டி தான் இருக்கிறதுலே ஸ்டேபிள், 0 கிலோ கேலரிஸ். ஸோ இருக்கிறதுலே எனர்ஜி ஆர்டர்ன்னு பார்த்தோம்னா யாருக்கு இருக்கிறதுலே அதிகம்? ஃபுல்லி எக்லிப்ஸ்டுக்கு இருக்கிறதுலே அதிகமான எனர்ஜி. செகண்ட் யார் இருக்கா? ஹாஃப் எக்லிப்ஸ்ட். செகண்ட் ஹாஃப் எக்லிப்ஸ். தேர்ட் யார் இருக்கா? காஷே. ஃபோர்த் யார் இருக்கா? ஆன்டி. இது வந்து என்னது? எனர்ஜி ஆர்டர். ஸ்டெபிலிட்டி ஆர்டர்னா என்னது? அப்படியே ஆப்போசிட். எனர்ஜி ஆர்டரும் ஸ்டெபிலிட்டி ஆர்டரும் அப்படியே ஆப்போசிட். ஓகேவா? தேங்க்யூ.